நந்தி பூமியில் இராணுவ வானரப்படை உள்ள வரையில் தடவி பார்த்து தான் எடுப்பான். தடவி எடுக்கணும்னா உள்ளே போய்கிட்டே இருப்பான். உயிர்த்தட எரிப்பு, காவல்துறை எரிப்பு, அரசியல்வாதி உயிர்த்தட எரிப்பு. கைலாசத்துலேருந்து போட்ட கணக்கு தப்பாதரா. ஒவ்வொரு பவராக இறக்கி வராரு கீழே, புரியுதா? ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்பார். ஆடுறா மானிட பேல எவ்வளோ ஆடணுமோ உன்னால் ஆடு. ஆடை விட்டு வேடிக்கை பார்த்து தட்டிடுவார், ஒரே தட்டு. இப்போ கணக்கில் எல்லாம் உச்ச காளீஸ்வர் எல்லாமே எலெக்ஷன் டைம் இப்போ பூரா அடிப்பார். இப்போ உயிர்த்தடை எரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளே ஒவ்வொருத்தனையாக கடிச்சு குதற விடுவார். கர்றா நான் தமிழ்நாட்டுக்குள்ளே கைலாசத்துக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன். கைலாசமாக நான் உட்காந்துருக்கேன். என்னை ஏற்று பார்க்காதனால இப்போ எல்லா சிக்கல் எல்லாம் மோதல் வரும். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் 7 நாட்டு சனி உட்காந்துருக்காண்டா. காந்தி சிலை, காந்தி நோட்டு, அச்சடித்த பேய் நோட்டு. அப்போ ஒவ்வொருத்தன் குடும்பம் துண்டு துண்டாக போவோம், துண்டு துண்டாக அழியும். இல்லை முட்டா பேகளா, உயிர்த்தடை எரிச்சாச்சுன்னா இனிமேல் செல்ஃப் எடுக்காது. அவன் பெண்ணு ஆணும் பேட்டியை மாட்டிக்கோங்கடா. விஞ்ஞானிமாடா. படிப்பு மூளை படிப்பு மூளை திரிப்பு. நந்தி போட்ட கணக்கு தப்பாதுடா. கைலாசத்துலேருந்து போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சுனடா. சிட்டி கிராமம் பூரா இப்போ அலற விடுவார் கடவுள் உச்ச காளீஸ்வர். அவன் குடும்பம் கண்ணீர் கூத்தலமாக ஓடும். நீ செத்த ஒரு பேய் பேப்பரை கெட்டா வீட்டில் வச்சுருந்தா உன் பொண்டாட்டி புள்ள நக்கு போட்டாரா கடவுள். அதை வச்சு நீ நக்கிக்கணும், புரியுதா? உயிர் வாழ விவசாயம் பூமியை பூரா அழிச்சிட்டான். விவசாயம் அழித்து மில்லு தொழிற்சாலை கம்பெனியாக போட்டு இந்த 2 தரப்புக்காரன் வேடிக்கை பார்க்கான். காவல்துறை அரசியல்வாதி பூரா வேடிக்கை பார்த்து பூரா நச்சு வச்சுருக்கான். இது ஒரு காவல் காப்பா? இது ஒரு அரசியல்வாதி நடத்துகிற கணக்காடா? முட்டா பேயடா. இப்போ அடி விழும். உன் குடும்பம் தலையாது. காவல்துறை இனிமேல் தலையாது. முடிஞ்சு வச்சு கணக்கு. இப்போ அடுத்து அரசியல்வாதி குடும்பம் தலையாது. இப்போ வேரோடு அறுப்பார், கீழே இருந்தே அறுப்பார். அவன் வாரிசு பேரம் பேத்தி கொள்ளு பேரம் 2 தரப்பில் கீழே இருந்து அறுத்து வரையில் சோழி முடிஞ்சுவோம். கணக்கு தான். இனிமேல் அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கும். வெளிநாடு பூரா கணக்கை முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிப்பார் கடவுள். புரியுதா இல்லையாடா? முட்டா பேயடா. இல்லை வாழ்க்கை என்ன, இருப்பு இடம் என்ன, இதுதான் மானிட பேர் கொடுத்துருக்கு. ஒரே செத்த பேய் பேப்பரை அடித்து பூரா வீடு மாளிகையில் பூரா கெட்டி பாரத்தை ஏற்றி நாசம் பண்ணி வச்சிருக்கேடா. முட்டா குய்மணிகளா, அறிவட்ட முட்டா குய்மணிகளா. அறிவு இருந்தால் செய்ய மாட்டேடா. அறிவு இல்லாமத்தான் 2 தரப்பு உள்ளே விட்டு பாழாக்கிட்டான். காவல்துறை ஒரு பக்கம் கிட்ட ஓட வேண்டியதை அரசியல்வாதி நான் ஓட்டு முத்திர சன புளுத்தியை வாங்கி அவங்க உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்துருக்கான். நாற்காலி சேரில் 7 நாட்டு சனி உட்காந்துருக்கான். புரியுதா? தமிழ்நாடு இப்போ ஆட்டி எடுக்கிற கந்தல் கோலமாயிப்போ. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கைலாசத்தில் கடவுளுடைய குடும்பம் உட்காந்துருந்தா கையெடுத்து கும்பிடணும். மோதி வாரியடா. அதான் சொல்லுறாருல, 7 ஜென்மம் எப்படி மோதி இருப்பான், என் குடும்பம் உட்கார விடாமல் எப்படி பாடாப்படுத்திருப்பான் மானிட பிறவி. இந்த ஜென்மத்தில் உட்காந்துட்டேன், எப்படி அடக்கணும், எப்படி இவனுங்களை உள்ளே கொண்டு போகணும், எப்படி செய்யணுங்கிற கணக்கு உச்ச காளீஸ்வர் பார்க்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு முடிஞ்சு வச்சு அடுத்தாப்பில் ஒரு நோய் இறக்க போகிறார். நோய் இறக்கையில் அப்படியே உயிர்த்தடம் பெருச்சுலடா. அதில் பவர் கிடையாது. உன் உடம்பு பாக்ஸை எரிக்க ஒவ்வொரு நோய் விட சுண்டி கீழே விழுவ மானிட பே. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இல்லை பூமி அழிக்க வந்த முட்டா பேயடா. கொஞ்சம் கூட அறிவுட்டத்தனம் இல்லாமல் இன்னும் அவர்கிட்ட கேட்காம உட்காந்தீங்கன்னா கொஞ்சமாக ஒவ்வொருத்தன் குடும்பம் நசமாக போகும். இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷன் கல்யாணம் முடிச்சு போகிறது, கல்யாணம் முடிக்க வர்றது, சிறுபுள்ளியிலேருந்து வளர்த்து போகிறது வர்றதுலாம் செயல் வராது. செயல் இழந்து போவோம். ஒன்றுமே இராது. புரியுதா? சும்மா நீயாட்டு பெற்றுக்கிட வேண்டியதை, நீயாட்டு வளர்த்துக்கிட வேண்டியதை. அதுக்கப்புறம் தான் தெரியும் முற்றுப்புள்ளி. இது கடவுள் தான் தீர்மானம் போட முடியும். புரிஞ்சுக்கோங்கடா.